நான்கிற உணர்வுமே என்னன்னு சொன்னா அதுவுமே அகத்தை சார்ந்ததுதான். அதனால அதையுமே சேர்ந்து எல்லாத்தையுமே லிபரேட் பண்ற மாதிரி இந்த நான்கிற உணர்வையும் சேர்த்து விட்டுற வேண்டியது. அங்க எதுவுமே அங்க நபரே கிடையாது. அதுவுமே நம்ம தாட் இருக்கும்போது தான் நான்கிற உணர்வே இருக்கும். தாட் இல்லைன்னா நான்கிற உணர்வே கிடையாது. எல்லாத்தையுமே அங்க லிபரேஷன்ல போகும்போது இந்த நானும் சேர்ந்தே லிபரேட் ஆயிடுது. எல்லாமே டோட்டல் லிபரேஷன் தான் அங்க இருக்கு. எல்லாமே இருக்கும், எல்லாமே மொமெண்ட்ரியா இருக்கும். அடுத்த நிமிஷத்துல அது இல்லாம போயிடும். ஒரு கண்ணாடி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த கண்ணாடி முன்னால எதிர்படுறது எது எதிர்பட்டதோ அதை காட்டும். ஆனா அது எதையுமே பிடிச்சு வைக்கிறது இல்லை. அடுத்த நிமிஷத்துல அது அந்த அந்த உருவம் அடுத்த ஆள் நகர்ந்தாச்சுன்னு சொன்னா எனக்கு வேண்டியவர் அதனால பிடிச்சு வச்சு உடனே பிடிச்சு வச்சுக்கிறது இல்லை. நம்ம எப்பவுமே நம்முடைய நிஜஸ்வரூபங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி எல்லாரும் பிரதிபலிக்கும். அடுத்த நிமிஷம் அதுல இருந்து விடுபட்டோம். இதுதான் நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட். அதுதான் நம்ம லிபரேட்டட் ஸ்டேட், விடுபட்ட நிலைங்கிறது. நம்ம எதையுமே பிடிச்சு வைக்காதபடி எல்லாத்தையும் விட்டுறதுங்கிற நிலை தான் லிபரேட்டட் ஸ்டேட்டுங்கிறது தான் நம்முடைய கடைசி நிலைங்கிறது. அதுதான் இது எதையும் பிடிச்சு வைக்கிற நிலை இல்லை. ஆரம்பத்தில் நம்ம எடுத்தடுப்புக்கு வர முடியாது. அதனால நம்ம ஏதாவது பயிற்சிகள் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும்பொழுது நம்ம அடைகிறதுங்கிற லாங்குவேஜ்னா தான் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். நம்ம எதோ ஒன்று கிடைக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம போவோம். ஏதாவது ஒன்று நல்ல அனுபவங்கள் வரணும், நல்ல இதுகள் வரணுங்கிற மாதிரி அதுதான் நம்மளை வழி நடத்தும். அது நம்ம ஆரம்பம். அது அப்புறம் அதுக்கு பிறகு அதுவுமே நமக்கு சரியா வராது. அப்புறம் அது எல்லாத்தையும் விடுறங்கிற லாங்குவேஜுக்கு மாறிடும். லிபரேஷனுங்கிறது வரும். லிபரேஷனுங்கிறது நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஆமா, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விட்டுறீங்க. அதாவது இது நீங்க விஷயங்கிறது நீங்க உங்களோட வச்சுக்கிறது சூழ்நிலைக்கு நீங்க வச்சுக்கிடுங்க. உங்களுடைய மன உணர்ச்சிகள் எல்லாம் சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு தான் மன உணர்ச்சிகளே வருது. உங்களை நிர்வாகம் பண்றதுக்குன்னு சொல்லி அங்க ஒண்ணுமே கிடையாது. நமக்குன்னு சொல்லி எந்த நிலையுமே கிடையாது. அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்காக ஏதோ சில எமோஷன்ஸ் உள்ள வருது. அந்த எமோஷன்ஸ் தேவை இருந்தா நீங்க பயன்படுத்திக்கிடலாம். இது ஒரு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடறான். அவனை பார்த்தான்னா உங்களுக்கு ஒரு கோபம் வருது. கோபம் வந்ததுன்னா அந்த கோபத்தை பயன்படுத்தி நீங்க அந்த பைத்தியக்காரனை வெளியே அனுப்பி விட்டுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு கோபம் வரல, பயம் வருது. இப்போ நீங்க என்ன பண்ணிடுறீங்க? பயம் வந்தானா அவன்கிட்ட கோபப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பயம்தான் ஏற்படுது. இப்போ நீங்க என்ன பண்ணிடுறீங்க? நேரே வெளியே நீங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிடுறீங்க. இப்படி ஒருத்தன் உள்ள வந்துட்டான், வாங்க ஹெல்ப்புக்கு வாங்கணும்னு எல்லாரும் வராங்க. எல்லாருமா சேர்ந்து அவனை வெளியே அனுப்பி விட்டுறீங்க. இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா அந்த கோபம் வர்றதும் உங்க உதவிக்கு தான் வருது, பயம் வர்றதும் உங்களுக்கு உதவிக்கு தான் வருது. இப்போ இதுல கோபமும் வரல, பயமும் வரலன்னு சொன்னா நீங்க இந்த பைத்தியக்காரனை டீல் பண்ணவே முடியாது. அவன் என்ன பண்ணான்னா உங்க கட்டில படுத்துட்டு உங்களை வெளியே அனுப்பி விட்டுருவான். உங்களை சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு நமக்குள்ள எமோஷன்ஸை பயன்படுத்திக்கலாம். கோபத்தையும் பயன்படுத்திக்கலாம், பயத்தையும் பயன்படுத்திக்கலாம். வேற நமக்குன்னு சொல்லி எந்த ஒரு நிலையுமே மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கோபத்தை மெயின்டைன் பண்ணணியோ, பயத்தை மெயின்டைன் பண்ண சொல்லியோ நமக்கு நாமளே மெயின்டைன் பண்றதுக்குன்னு சொல்லி எந்த நிலையுமே கிடையாது. நீங்க ஒரு சுத்தமான கண்ணாடி தான். சுத்தமான கண்ணாடிக்கு எந்த இமேஜையும் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அது அந்த சூழ்நிலைக்கு எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் வரும். அடுத்த நிமிஷமே தேவைப்பட்டா எடுத்துக்க வேண்டியது, தேவையில்லைன்னா விட்டுற வேண்டியது. அப்ப நீங்க எப்பவும் சுத்தமான கண்ணாடியா தான் இருக்கீங்க. அதை நீங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய இயல்பு அப்படித்தான் இருக்கு. எல்லாத்தையும் மொமெண்ட்ரியா போயிடும். இப்போ நம்ம சில உணர்ச்சிகளை நாம நம்மளை விட்டு சில உணர்ச்சிகள் போகாத மாதிரி நமக்கு தோணும். உண்மையில என்னன்னா எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. ஒரு வினாடிக்கு 60 உணர்ச்சி வருதுங்கிறாங்க. ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுளே ஒரு வினாடியில் 60 பங்கு தான். அவ்வளவு நேரத்துல மாறி போயிருது. நாம எதையுமே ஒண்ணுமே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே போயிட்டே இருக்கு. நம்ம எக்ஸ்டர்னல் யூஸுக்கு நம்ம வேணும்னா எடுத்துக்கிடலாம், வேண்டாம்னா நம்ம ஒன்றும் செய்யாம இருந்தோம்னா அதுவா போயிடும். அதனால நம்மளை கிளியர் பண்ண வேண்டியதுக்கு எந்த முயற்சியும் இல்லை. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். நமக்கு எதையோ நம்மளை மெயின்டைன் பண்ணணும், நம்ம ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும், நல்ல அனுபவத்தோடு இருக்கணும், இந்த அனுபவங்கள்லாம் வராமல் பார்த்துக்கிடணும், எப்பவுமே டென்ஷனே வரக்கூடாது, எப்பவுமே ஒரு அமைதியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் உங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு வேலையை கிரியேட் பண்ணுறது தான் தப்பு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்மளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு புறக்கணிக்க வேண்டாம். நீங்கள் அதுனா வேண்டாம், அத்தனையும் செய்யுங்க. அது சம்மந்தப்பட்ட எந்த உணர்ச்சி வந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அதில் ஒரு நியாய தர்மத்தை மட்டும் பார்த்துக்கலாங்க. உங்களுக்கு கோபம் வருதுங்கிறக்காக நீங்கள் யாரையும் திட்டிட முடியாது. நீங்கள் அதே நேரத்தில் உங்கள் எந்த உணர்ச்சி பயம் வந்ததுனால நீங்கள் எல்லாத்தையும் இந்த பயத்தை காட்டி எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. உணர்ச்சி அந்த இடத்துக்கு சூட்டபுளாக இருக்கா, தர்மமாக இருக்கா, நியாயமாக இருக்கா, அதை பயன்படுத்தி நம்ம அதை பண்ணிடலாம். இப்போ நமக்கு அது பிலாசபிக்கலாக ஒரு கருத்து ரூபமாக வரும்பொழுது இப்போ நமக்கு வெளியே தெரியறது மட்டும்தான் நமக்கு மைண்டு. வெளியே தெரிகிற மனசுக்கு காரணமாக சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கலாம், டீப்பர் கான்சியஸ் மைண்ட் இருக்கலாம், என்னெல்லாமோ நிறைய சொல்லலாம். அது எவ்வளவு பேக்கேஜ் உள்ள இருந்தாலும் நமக்கு வெளியே தெரியறது கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான் தெரியும். கான்சியஸ் மைண்டை நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான்.
கான்சியஸ் மைண்டை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்கிறத அதை சரி பண்ணுற அளவுக்கு நமக்கு வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். கான்சியஸ் மைண்டை நம்ம சரி பண்ணணும், இந்த எனக்கு பயமே வராமல் நம்ம பார்த்துக்கிடணும், எப்பவும் அமைதியோடு இருக்கணும்னு சொல்லி அந்த அனுபவத்தை நீங்கள் சீரமைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண வேண்டியது. ஏன்னா நீங்கள் சூழ்நிலைக்கு தேவை இருந்தால் அந்த கான்சியஸ் மைண்டை பயன்படுத்திக்கிடுங்க. கான்சியஸ் மைண்டை சரி பண்ணணும், சப்கான்சியஸ் மைண்டை சரி பண்ணணும்ல நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அதாவது ஆரம்ப காலத்து பயிற்சிகளில் என்னெல்லாமோ கொடுக்குறாங்க. இப்போ உதாரணமாக இறைநிலைங்கிறது வந்து நம்முடைய கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி பிரஜானம் பிரஜைன்னுட்டு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. பிரஜை தான் உண்மையான ஒரு இறைவன்கிறது, இறைநிலைங்கிறது நம்முடைய பிரஜை தான். பிரஜைங்கிறத வந்து நாம் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம அதை பண்ணுறதுனால என்னதுன்னு சொல்லி சொன்னால் சில யோகாலாம் நமக்கு சாத்தியமாகுது. நம்ம மன அடங்குது, ஒரு விளைவாயிர தன்மையெல்லாம் குறையுது. ஒரு ஆரம்பத்தில் நம்மளை நெறிப்படுத்துறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு வழிமுறையாக வச்சுக்கிறது. யோகா ப்ராசஸுக்கு அது தேவைப்படுது. ஆனால் நம்ம என்கொயரி ப்ராசஸில் வந்து இது நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஆன்மான்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும், இறைவன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த நம்முடைய உண்மையான ஆன்மா இறைவன்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, நம்முடைய கான்சியஸ்னஸ் தான், வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம கான்சியஸ்னஸுக்கு தான் அந்த பெயர் கொடுக்குறாங்க. பிரம்மங்கிறது வந்து பிரஜானம், பிரம்மம். பிரஜை தான் வந்து கான்சியஸ்னஸ், பிரஜை தான் நம்முடைய இறைவன், பிரஜை தான் பிரம்மம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிடுறது? உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு நெருப்பு எரியுது, தொடுறீங்க, சூடாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஐஸ் வாட்டரை தொடுறீங்க, டாப்பில் ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க? நெருப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐஸ் வாட்டரையும் தெரிய முடியாது, நெருப்பையும் நம்மளால் தெரிய முடியாது. ஃபீலிங் எல்லாம் எங்கே ஏற்படுதுன்னா நம்ம கையில் தான் ஏற்படும். கையில் வந்து ஒரு நேரம் நெருப்பு வந்து ஒரு உஷ்ணத்தை கிரியேட் பண்ணுது, இன்னொரு நேரத்தில் குளிரை கிரியேட் பண்ணுது. குளிரக்கூடிய தன்மையை நம்ம உணர்றோம், சூடான ஒரு தன்மையை உணர்றோம். நம்ம கையினுடைய தன்மை வந்து எப்படி தோணுதுன்னு சொன்னால் சூடாக இருக்கிற மாதிரி தோணுது, குளிராக இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ யாராவது ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கையினுடைய இயல்புன்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சூடுன்னு சொல்லுவோமா, குளிர்ச்சின்னு சொல்லுவோமா? ரெண்டுக்கும் ஆதாரமான ஒரு அம்சம்னு தான் சொல்லுவோம். ஆதாரமான ஒரு அம்சம் தான் வந்து ஒரு நேரத்தில் சூடாக வெளிப்படுது, இன்னொரு நேரத்தில் குளிராக வெளிப்படுது. ஆதாரணமான அம்சத்தை தான் வந்து என்னன்னு சொன்னால் அதுதான் உண்மையான பிரஜைங்கிறது. அதுதான் உண்மையான பிரஜை வந்து எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, இருக்கிறது தெரியாமல் இருக்குது, அதுதான் சைலன்ஸாக இருக்குது. அதுதான் வந்து சித் அம்சம்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆன்மாவினுடைய அம்சத்தில் வந்து சித் அம்சம்னு சொல்லுவாங்க. சித் அம்சங்கிறது தான் நம்முடைய பிரஜைங்கிறது. பிரஜை வந்து இருக்கிறது தெரியாமல் இருக்கு, ஆனால் அதுதான் எல்லாமாவும் வெளிப்படுது. உடல் உணர்வாக வெளிப்படுறதும் அதுதான், மன உணர்வாக வெளிப்படுறதும் அதுதான். அந்த சித்த அம்சத்தை அறியறதுங்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது. நம்ம வந்து ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி நினச்சி நாம் வந்து அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கிடுறோம். இல்லை, அது வந்து அது அறியப்படும் பொருளே அல்ல, அது வந்து ஆப்ஜெக்டே கிடையாது, அதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்டை வந்து நம்ம அதை அறிஞ்சிட்டோம்னு சொன்னாலே அது ஆப்ஜெக்டாக மாறிடுது. அதனால் அது வந்து பிரம்மை, அந்த பிரஜானம், கான்சியஸ்னஸ்ங்கிறதெல்லாம் வந்து அது ஆப்ஜெக்டே கிடையாது, அது சப்ஜெக்ட். அதுதான் எல்லாத்துக்கும் அதுதான் ஆதாரமாக இருக்கக்கூடிய, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வெளிப்பாடாக மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சிட முடியும். இப்போ நம்ம வந்து அந்த வெளிப்பாடுகள் வந்து அந்த இறைவனை அறிகிறேன், ஆதாரத்தை அறிகிறேங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. வந்து யோகாவுக்கு அது ஒரு ப்ராசஸாக வச்சுக்கிடுறாங்க. ப்ராசஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து ரியாலிட்டியை பொறுத்தா அது ரியாலிட்டி கிடையாது. ரியாலிட்டின்னு என்ன சொல்லி சொன்னால் எக்ஸ்பிரஷன்லாம் வந்து மறைஞ்சு போயிடணும், அவ்வளோ. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து மூலத்தில் ஒடுங்கணும், மூலத்தை அடையணுங்கிறதெல்லாம் மூலத்தில் இருந்தால் நல்லா வெளிப்பட்டதெல்லாம் வெளிப்பட்டு இப்படி எக்ஸ்பிரஷன் ஆகி மறைஞ்சு போயிடும், அவ்வளோ. மூலத்தில் போய் ஒடுங்குறேங்கிறதெல்லாம் கிடையாது, மூலத்தை தெரிஞ்சுக்கிடுறேங்கிறது கிடையாது. என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சதுரம் போடுறோம், ஒரு ரூம் இருக்குது, ரூமில் ஒரு சின்ன சதுரம் போடுறோம். ரூமை முழுசே இந்த சதுரத்துக்குள்ளே அடக்கணுங்கிற முயற்சி தான் அது. நான் இறைவனை அறிஞ்சிக்கிடுறேன்னு சொல்லி சொன்னால் இந்த ரூம், இந்த சின்ன சதுரத்துக்குள்ளே ஒரு பெரிய ரூமே அடக்கிற மாதிரி தான். ரெண்டையும் இணைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வேற ஒன்றும் பண்ண வேண்டியது. இந்த சதுரத்தினுடைய பவுண்டரியை உடச்சிட்டிங்கன்னா ரெண்டும் இணைஞ்சு போயிடும், அவ்வளோ. மற்றபடி அதை நீங்கள் இதையும் கொண்டு சின்ன சதுரத்துக்குள்ளே பெரிய இடத்தை கொண்டு அடைக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சின்ன சதுரத்தை நீங்கள் அந்த பவுண்டரிஸை உடைச்சிட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்றா தான் ஆயிடும். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் நம்முடைய சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு சின்ன பவுண்டரியை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பவுண்டரியை நீங்கள் அது உண்மையிலே அது பிரேக் ஆகிட்டு தான் இருக்குது. நாம் அதை மெயின்டைன் பண்ணுற ஒரு வேலையை விட்டுட்டோம்னு சொன்னாலே எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இறைவனை அறிகிறதுன்னு சொல்லுறது அப்படி ஒன்றும் கிடையாது. நாம் வந்து நம்முடைய பவுண்டரியை உடைச்சிடும். அதை வந்து சரணாகதின்னு சொல்கிற காரணம் அதுதான். நீங்கள் வந்து அங்கே எல்லாத்தையும் நம்ம தன்னை இழந்த நலம்னுட்டு சொல்லி அந்த நிலைக்கு போயிடணும். நான்கிற ஒரு பவுண்டரி இல்லாமல் போயிடும். அறிகிறது அறியக்கூடிய பொருள் இல்லையே. இறைவனை அறியணும்னு சொன்னவங்களே இறைவன் அறியப்படும் பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பிறகு எப்படி அறியப்படும் பொருளை தான் அறிய முடியும் இல்லையே, அது எப்படி அறிய முடியும்? அது அறியப்படும் பொருளே இல்லையே. நீங்கள் அறிஞ்சிங்கன்னு சொன்னாலே அது உங்களுக்கு உட்பட்ட பொருளாகிடும். உண்மையிலே எல்லாத்துக்கும் அதுதான் அறிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுதான் எல்லாத்துக்கும் சப்ஜெக்டாக இருக்குது, அது ஆப்ஜெக்டே கிடையாது.
நாம நம்முடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். நம்ம ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் அறியணும்னு சொல்லி முயற்சி பண்ணீங்கன்னா அது வந்து இல்லாஜிக்கலாகவே ஆயிடுது, சாத்தியமே இல்லை. இதெல்லாம் என்னன்னு சொன்னால் காலத்துக்கு நம்மளை வழி நடத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் சொன்னோம்னா கொஞ்சம் வழி நடத்துறதுக்கு நல்லாயிருக்கும். பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் அதை டீப்பாக யோசித்து பார்க்குறோன்னு வச்சுடுங்க. எல்லாமே இறைவன் தான், நம்முடைய செயல்களுக்கு நம்முடைய துன்பத்துக்கு இறைவன் தான் காரணம்னு சொல்லி சொன்னால் ஏன் இறைவன் இவ்வளோ பார்ஷியலாக இருக்கிறாருங்கிற கேள்வி வந்து, ஒரு ஆளுக்கு இன்பத்தை கொடுத்துருக்காரு, ஒரு ஆளுக்கு துன்பத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு என்ன, அவர் வேண்டியவரா? அவருக்கு கோயிலுக்கு திருப்பி திருப்பி வந்தனால அவர் வேண்டியவரா? அப்போ அரசியல்வாதிக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். மேலே என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய கர்மாக்கள் தான் நம்முடைய இதுகளுக்கு காரணம்னு சொல்லி அதனால வந்து காஸ் அண்ட் எஃபெக்டில் தான் கொண்டு வந்துடுறாங்க. செயல் நம்முடைய கர்மாவை கொண்டு வருது. அந்த கர்ம பலனை வந்து இறைவன் நமக்கு கொடுக்குறாருங்கும் போது நம்ம வந்து இறைவன் வந்து கர்ம பல தாதானி தான் சொல்லுது. கர்ம பலனை நம்மளோட வந்து சேர்க்கிற வேலையை அவர் பார்க்குறாங்க. அவங்களா அவங்க இஷ்டப்படி எதையுமே கொடுக்குறது இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னால் இறைவன் நாமன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே இறைவனுடைய அம்சம் தான். இது மேலே நிறைய இறைவன் வேறே இல்லை. அதனால என்ன சொன்னால் இறைவனே வந்து எல்லா பாவமாகவும் இருக்கிறாரு, எல்லா கர்மாவும் செய்கிறாரு, எல்லா கர்மாவுடைய பலனையும் அவரே அனுபவிச்சுக்கிறாரு. இது வந்து யாரோ ஒருத்தர் அவரு எங்கேயோ இருந்து நம்மளை இயக்குறாரு, அவருக்குடைய சர்வன்ட் தான் நாமன்ட்டு கிடையாது. எல்லாமே இறை ஸ்வரூபங்கள் தான். இறைவன் தான் நம்முடைய மனிதன் அம்சமே வந்து இறைவனுடைய அம்சம் தானே. இதுகளில் வந்து சாஸ்திரங்களையும் வந்து ஈஸ்வர வியக்தி ஜீவ வியக்தின்னு சொன்னால் அந்த ஈஸ்வரன் தான் ஜீவ வியக்தியாகவே மாறிவிடுறாரு. இது வேற அது வேற கிடையாது. ஈஸ்வர அம்சம் தான் இறைவன் மனித அம்சமாகவும் மாறிவிடுது, பிரபஞ்சமாகவுமே இருக்கிறாரு. எப்படி ஒரு சிலந்தி பூச்சி வந்து அதுக்குள்ள இருந்தே வலையை கொண்டு வந்து அதிலே இருந்து அந்த வலையும் அதுக்குள்ளே எடுத்துக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சமே வந்து இறை அம்சம் தாங்கிற மாதிரி யாரையுமே யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னு சொன்னால் அந்த ஒரு கருத்து நம்ம கர்மா செய்கிறத இறைவன் நமக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர் வேற நாம வேறங்கிறது இல்லை. இறைவனே கர்மாவும் செய்கிறான், இறைவனே மனிதனாக இருந்து அந்த கர்மாவை அனுபவிக்கிறாங்கிற மாதிரி எல்லாமே. அது மனிதனாக வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம பிரபஞ்சத்து அமைப்பிலேயே ஒரு ஸ்டெப்பாக வந்திருக்குது. அதனுடைய சுழற்சிக்கு வந்து கர்மா காரணமாக இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம கர்மாவை சேகரிக்கிறோம். கர்மாவினுடைய காரணத்தினால நான் அடுத்த பிறப்பு தீர்மானிக்கப்படுது. சிந்தனை கர்மாவோட சேர்றதில்லை. காரணமாக நீங்கள் வந்து ஒருத்தரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கொலை பண்ண நினைச்சதுனால உடனே போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணனா சரியா வருமா? இது வந்து நீங்கள் சிந்தனை பண்ணுறதுங்கிறது உங்களுடைய கேரக்டரை மாற்றும். கேரக்டரை மாற்றுறதுக்கு அது காரணமாக இருக்கும். ஆனால் கர்மாங்கிறது செயலோட சம்மந்தப்பட்டது. செயல் பண்ணால் தான் அது ஒரு செயல் தான் செயல் கர்மாவை கொண்டு வரும். சிந்தனைங்கிறது உங்களுடைய கேரக்டரை மாற்றும். அதுவும் கேரக்டரோட சம்மந்தப்பட்டது. அது வந்து கர்மாவோட சேர்ந்தது. ஆமாம். இப்போ அதுலேயுமே என்னன்னு சொல்லி சொன்னால் கர்மவினையை நம்ம ரொம்பவும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட முடியாது. இது இப்போ சாதாரணமாக என்னன்னு சொல்லி சொன்னால் சார் நம்முடைய லா அண்ட் ஆர்டர் எல்லாம் பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து நம்மளை அந்த பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறதுக்கு வைப்பாங்க. காஸ்மிக் ஆர்டரில் அந்த மாதிரி வைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு இது கிடையாது. ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு துன்பமே கூட உங்களுக்கு உதவிக்கு வர்ற மாதிரி இருக்கலாம். துன்பத்து மூலமாக ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிற மாதிரி கூட அமையும். துன்பம் வர்றதுக்கு கர்மா காரணமாக, மோசமான கர்மா கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய விளைவு நல்லதாக கூட இருக்கலாம். அதனால் அது வந்து நம்ம எப்படி நடக்குது, அது நல்லதுக்காக வருதா, நமக்கு வரக்கூடிய துன்பம் நல்லதுக்காக கெட்டதுக்கான எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. துன்பத்தினுடைய காரணத்தினால நம்ம ஒரு மோசமான கர்மாவனால துன்பம் வந்திருக்குன்னு எடுத்துக்கிடலாம். ஆனால் விளைவு வந்து மோசமான விளைவாக ஏற்படணும்னு எல்லாம் கட்டாயம் இல்லை. நல்ல விளைவாக கூட ஏற்படலாம். உங்களுக்கு துன்பம் வந்து உதவிக்கு கூட வரலாம். காரங்கள் செய்கிறது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது தான். ஏதோ இல்லைன்னா அவங்க மனம் உடைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு மனோரீதியான ஒரு விடுதலைக்காக அப்படி இதுக்கெல்லாம் பண்ணிக்கிடுறாங்க. பரிகாரத்தினால விளையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் உங்கள் கர்மாக்கள் எல்லாமே வந்து கர்மாவில் இருந்தானே உற்பத்தி ஆகுது. நீங்கள் நல்ல கர்மாக்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நல்ல சூழ்நிலை உருவாகும். கர்மாக்கள் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல எண்ணங்கள் மூலமாக தான் வர முடியும். நீங்கள் அதை செய்யுங்க. அந்த நல்ல எண்ணத்தினால நல்ல செயல்களை செய்யுங்க. மோசமான எண்ணத்து மூலமாக மோசமான செயலை செஞ்சிடாதுங்க. அவ்வளோதான். எண்ணத்தை வச்சுக்கிடுங்க. நீ செயலோட சம்மந்தப்படும் பொழுது நல்ல எண்ணத்தை வச்சுக்கணும். நல்ல எண்ணத்து தான் நல்லது தான் எண்ணணும், நல்லது தான் செய்யணும். மோசமானது எண்ணக்கூடாது. ஆனால் நம்மளை அறியாமல் வரக்கூடியதுகளை நம்ம சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சைக்கலாஜிக்கலாக நம்ம ஃப்ரீயாக இருக்கணும். செயலோட சம்மந்தப்பட்டிருக்கும்போது நல்லதே எண்ணி நல்லதே செய்யணும். நீங்கள் வேடிக்கை பார்க்கறதுங்கிறது கிடையாது. அங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு எடுத்துடுங்க. அது நேச்சுரல்னு எடுத்துக்கிடுங்க. உங்கள் என்ன இல்லை, நீங்கள் வந்து ஏதோ ஒரு அதை சரி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் அது இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இல்லை நீங்கள் அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதிலிருந்து விடுபடணுங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அந்த விடுபடணுங்கிற எண்ணம் இருக்க தான் இன்னும் அதுலேருந்து கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் பலம் பெற்றுக்கிட்டே இருக்குது. அது இயற்கை தானே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சீக்கிரம் போயிடும். நீங்கள் எந்த அளவுக்கு அது இயற்கை தானிட்டு எடுத்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் உங்களை விட்டு போயிடும். அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அதுக்கு உயிர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதுலேருந்து விடுபடணும்னு சொல்லி உங்கள் ஏதோ ஒரு விருப்பத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க.
விடுபடணுங்கிற விருப்பம் வைக்கும்போது ஏதோ ஒரு வகையில் அது உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நேச்சுரல் தான் அது. நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் வர்றது, மன அவமானம் வர்றது, இந்த மாதிரி சிந்தனை வர்றது, ஒரு அவமானமான உணர்ச்சி வர்றதெல்லாம் அந்த சூழ்நிலை யார் இருந்தாலும் அப்படி தான் வரும்னு சொல்லி நேச்சுரலாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சீக்கிரம் உங்களை விட்டு போயிடும். இப்போ இது சப்போஸ் அதனால் இப்போ இந்த இது வர்றதுனால உங்களுக்கு சூழ்நிலையை சரி பண்ணணுங்கிற ஒரு தூண்டுதல் அதிலேருந்து கிடைக்குதுன்னு வச்சுடுங்க. அதனால் நீங்கள் சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திவிடுங்க. சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்திவிடுங்க. உங்களுக்கு இந்த உணர்ச்சியே வரக்கூடாது, இப்படி அவமானமான ஃபீலிங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அது வந்துட்டு போட்டோம், அது உங்களை கேட்டுக்கிட்டு வரல, அது அதுவாக வருது, வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா சீக்கிரம் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் அதை நீங்கள் கொஸ்டின் பண்ணி இப்படி வரக்கூடாது வந்திருக்கேன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களோட இருந்தது. நம்ம கடமை நல்லது சிந்திச்சு நல்லது செயல்படுறது தான் நம்ம கடமை. அதான் நீங்கள் சிந்திச்சதெல்லாம் செயல்படுத்த முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் உங்கள் எல்லைக்குள்ளே தானே செயல்பட முடியும், சக்திக்கு மீறி செயல்பட முடியாதுல்ல. நீங்கள் சிந்தனை எது வேணாலும் சொல்லும். இப்போ நீங்களே இந்த வீட்டில் இங்கே உள்ள எல்லாருக்கும் வீடு இல்லாதவங்களாம் வீடு கட்டி கொடுக்குற மாதிரி, சாப்பாடு இல்லாதவங்களும் சாப்பாடு கொடுக்குற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். அது செய்ய முடியுமா? அது அதனால் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை செய்ய முடியும். உங்களுக்கு நல்ல சிந்தனை செய்யுங்க, சாத்தியமானதை செய்யுங்க. சாத்தியமல்லாதையும் கூட சிந்தனை சொல்லும். முடியாதுன்னா சிலதில் முடியாமல் போயிடும். அதை நீங்கள் விட்டுறதான் செய்யணும். அது சாத்தியமானதை செய்யத்தான் செய்யணும். இதில் நிறையா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஞானத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த மாதிரி சில கன்வென்ஷனலாக உள்ள இதுகளுக்கு நீங்கள் எடுத்துக்கிடலாம். யோகாவில் அதெல்லாம் ப்ராஹிபிட்டட் தான். யோகாவில் அது மட்டும் ப்ராஹிபிட்டட் கிடையாது. வெஜிடேரியன் ஃபுட்லேயுமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. வெஜிடேரியன் ஃபுட்லேயே கூட இந்த உணவுலாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடலாங்கிறது இருக்குது. இதில் என்னங்கன்னா உடல் ஆரோக்கியங்கிறது ஒரு சயின்ஸ். அது அந்த சயின்ஸுக்கு எது உகந்ததோ அதை நீங்கள் செய்யலாம். ஆன்மீகங்கிறது யோகா ஒரு சயின்ஸ். யோகாவுக்கு உகந்த உணவு எதுங்கிறது அது ஒரு டிபார்ட்மெண்ட். ஞானத்தை பொறுத்த அளவில் நீங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வேண்டியது உடலுக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஞானம் உடல் ஆரோக்கியத்துக்கு விரோதமானது இல்லை. நீங்கள் உடல் ஆரோக்கியங்கிறது வேற இது அதை பற்றி டீல் பண்ணல, அவ்வளோதான். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ங்கிறனால இது உடல் ஆரோக்கியம் இதை பார்த்துக்கிடுங்கிற மாதிரி அதை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி கொடுத்துட்றோம், அவ்வளோதான். வைப்ரேஷன் வரலாம், அதில் ஆராய்ச்சி பண்ணால் தான் என்னென்ன அதில் ஆராய்ச்சி பண்ணி அப்படிலாம் வைப்ரேஷன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு மேட்டராக தெரியல. இப்போ சிலவங்க பார்த்தான்னு சொன்னால் ஃபுல்லாக வெஜிடேரியனாக இருப்பாங்க, ஆளை பார்த்தா பெரிய வயலண்ட்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க நான் வெஜிடேரியனே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க. அதான் நம்ம அப்படியெல்லாம் ரொம்ப ஒன்றும் கிளியர் கட்டாலாம் சொல்ல முடியாது. நல்லது தான், நீங்கள் அதை பண்ணுறது பற்றி தப்பு இல்லை. ரெண்டாவது யோகாவுக்கு சாத்தியமான உணவு தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. இதுலேயுமே வெஜிடேரியன்லேயுமே கூட சிலதை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாம் வெஜிடேரியனில் கூட எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. இதுலேயுமே சிலதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே அதில் கொஞ்சம் தொடர்பு இருக்குது. இருந்தாலும் அது உடனடியாக மாற்ற முடியாது. நீங்கள் மோசமான எண்ணம் வருதுங்கிறதுக்காக உணவு மாற்றுறதுனால எண்ணெல்லாம் மாறாது. ஏதோ ஒரு வகையில் இன்டைரக்டாக கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்முடைய மனமாக மாறுதுங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுது, அப்படி தான் சொல்லுது. இருந்தாலும் அது டைரெக்டாக நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்க முடியாது, வெளியே தெரிகிற மாதிரி பார்க்க முடியாது. அதை போய் நம்ம ரொம்ப ரிலே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது மொத்தத்தில் என்னன்னு சொன்னால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணணும்னு பாருங்கள். உடல் ஆரோக்கியத்துக்கு எது உகந்ததோ அதை மட்டும் எடுத்துட்டாலே போதும். மனசோட ரொம்ப ரிலேட் பண்ண வேண்டாம். மனசோட ரிலேட் பண்ணாமல் உடல் ஆரோக்கியம் ஆகலாம். சாஸ்திரமே அப்படிதான் சொல்லுது, ஆகுதுன்னு தான் சொல்லுது. ஆனால் அது நம்ம வெளிப்படையாக அது வெளியே தெரிகிற மாதிரி தெரியாது, அது கண்டுபிடிக்க முடியாது. நம்ம உணவு சாப்பிட்டதுனால உடனே அப்படி மாறுதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ரொம்ப வயலண்ட்டாக இருக்கிறோம், அந்த நேரத்தில் ஒரு சாத்தியமான உணவு கொடுத்தோன்னா நம்ம சாஃப்டாக மாறிடுவோம்னா அப்படி உடனே மாற மாட்டோம். அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறவங்க மோசமான உணவு கொடுத்தனால வயலண்ட்டாக மாறிடுறதுனால உடனே மாறிட மாட்டாங்க. உடனடி ரிசல்ட்டை பார்க்க முடியாது. சாஸ்திரங்கள் சொல்லுது இதுதான் மனசாக மாறுது.